ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காரணம் வந்து பணம் தான். எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஐபிஎல் தான். இந்த ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி உலகத்திலே வந்து ஒரு பணக்கார கிரிக்கெட் வாரியம்னா அது வந்து நம்ம பிசிசிஐ அப்படிங்கிற காரணத்தினாலையும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அணியுமே வந்து இந்தியாவை எதிர்க்க மாட்றாங்க. அதனால் இந்தியா அவங்க இஷ்டத்துக்கு தான் வந்து ஆடுறாங்க. இது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அக்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ இதற்கெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னா, இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வந்து ஒரு ஒரு வருஷமாக அது வந்து ஒரு ஒரு கேப்புக்கு நடுவில் வந்து நடக்கும் பொழுது ஒரு கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியை அடுத்த வருஷம் வந்து நடக்க போகுது. அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதில் ஒரு பெரிய சட்ட சிக்கல் வந்து இருக்குது. என்னென்னா, இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து பாகிஸ்தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா நாடுகளுமே பாகிஸ்தானுக்கு வந்து வருவாங்க. இப்போதைக்கு இந்தியாவை தவிர்த்துட்டு மற்ற நாடுகள் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு வந்து போகிறாங்க. அதேமாதிரி பாகிஸ்தானும் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்து ஆடுறாங்க. அப்போ வந்து மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டேரெக்டாக அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கிரிக்கெட் மேட்சஸில் வந்து ஆடுவாங்க. ஆனால் இந்தியா வந்து நடுவில் வந்து ஒரு முட்டுக்கட்டை வந்து போட்டாங்க. அதாவது நாங்கள் பாகிஸ்தானுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக வந்து மறுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு காரணம், அரசியல் ரீதியான காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பாதுகாப்பு அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு எங்கள் பிளேயர்ஸ் வந்து அனுப்பி வச்சோம் அப்படின்னா தீவிரவாத அச்சுறுத்தல் வந்து இருக்கலாம். பாதுகாப்பு காரணத்துக்காக நாங்களாம் வந்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலேருந்தே பார்த்திங்கன்னா இந்தியா மறுப்பு தெரிவித்தாங்க. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியமும் எப்படியாச்சும் முட்டி மோதி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியே தீரணும், இந்தியாவை வர வச்சே தீரணும், நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்தியாவை எங்கள் நாட்டுக்கு வந்து வர வைப்போம், அப்படி இல்லைன்னா இந்தியா இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபி வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் உறுதியாக இருந்தாங்க. அப்படி நடந்தால் அது வந்து அந்த ஐசிசிக்கு தான் வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். ஏன்னா உலகத்திலே வந்து இந்திய கிரிக்கெட் அணிக்கு தான் ரசிகர்கள் வந்து அதிகமான பேர் வந்து இருக்காங்க. அப்போ வந்து இந்தியா கலந்துக்கிட்டால் தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா நம்ம நாட்டுக்காக நம்ம பிளேஸ்க்காக ரசிகர்களும் வந்து கிரவுண்டுக்கு வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி அது வந்து கிரவுண்டையும் தாண்டி ஒரு டெலிவிஷனில் பார்க்குறதுனா கூட கோலி ரோஹிட்லாம் ஆடினா மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க. அப்போ இந்தியா வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கான வைரல் வந்து பெருசாக வந்து இருக்காது, யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போ வந்து விளம்பர ரீதியாகவும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். அதே மாதிரி இந்த டிக்கெட் பிரச்சனை ஏகப்பட்ட இஷ்யூ வந்து இதனால் வந்து இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியா இல்லாமல் நடத்த முடியாதுங்கிற மாதிரி ஐசிசி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா பார்த்தீங்கன்னா வேணும்னா உங்கள் நாட்டில் நீங்கள் நடத்திக்கோங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதக்கூடிய போட்டிகள் மட்டும் துபாயில் நடக்கட்டும், யூஏஇயில் வச்சு நடத்திக்கலாம். ஒருவேளை 2 அணியும் ஃபைனலோ செமிலையோ மோதுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா பாகிஸ்தான் 2 அணி டேரெக்டாக மோதுறாங்கன்னா அது வந்து யூஏஇயில் தான் வந்து நடக்கணும், அது வந்து பாகிஸ்தானில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உறுதியாக வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு வேறு வழியே இல்லாமல் பாகிஸ்தான் வந்து அதுக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. மற்ற அணிகளும் இந்தியா பக்கம் தான் வந்து நிற்கிறாங்க. இப்போ வந்து அக்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உலகத்திலே வந்து பணக்கார கிரிக்கெட் வாரியம் வந்து பிசிசிஐ தான். அப்போ பிசிசிஐ என்ன சொன்னாலுமே எல்லா நாடுகளும் கேட்குறாங்க, ஐசிசியும் கேட்குறாங்க. போதா குறைக்கு ஐபிஎல் வந்துருச்சு. ஐபிஎல்லில் இந்தியாவில் கொடுக்கக்கூடிய சம்பளம் அளவுக்கு எந்த ஒரு நாடும் கொடுக்கறது கிடையாது. இப்போ பாகிஸ்தானில் பிஎஸ்எல் நடக்குது, மற்ற கண்ட்ரீஸ்லேயும் T20 லீக்ஸ் வந்து நடக்குது, அதில் சம்பளம் ரொம்ப கம்மி. நேஷனல் டீமுக்காக ஆடினா கூட இந்த அளவுக்கு சம்பளம் கிடையாது. அப்போ 2 மாதம் வந்து நல்லா சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க பிளேயர்ஸ். அதனால் வந்து இந்த ஐபிஎல்னாலையும் இந்தியாவை எதிர்த்து பேசினா அது நமக்கு தான் பிரச்சனைங்கிறதுனாலையும் எந்த ஒரு கிரிக்கெட் வாரியமும் வாயை திறக்க மாட்டாங்க. ஐசிசியும் பார்த்தீங்கன்னா முழுக்க இந்தியா கட்டுப்பாட்டில் தான் வந்திருக்கு. ஆனால் இப்படியே போணுச்சு அப்படின்னா இது வந்து நல்லது கிடையாது. இந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே வந்திருக்கு. இந்த பிரச்சனையை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இந்தியா வந்து முடிக்கிறதுக்கு வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து கோவத்தோடு வந்து பேசியிருக்காரு. நன்றி.